உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு கூட பெண்களுடைய பிரச்சனைகளை நாம் குறிப்பாக பேச இருக்கின்றோம். பெண் இருந்தாலே அந்த வீடு ஒரு மங்களகரமாக இருக்கும். அதுதான் அழகாக சொல்வார்கள். ஒரு ஆண் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் இருப்பதை விட ஒரு பெண் இருக்கின்ற போது அதுதான் ஒரு இல்லமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பெண் இருக்கின்ற இடத்துல எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பரிவு இருக்கும். ஆகவே பெண்கள் இயல்பாகவே அதிகமாக பேசக்கூடியவர்கள். ஆனால் அதே பெண்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது வெளியே சொல்ல இயலாமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சாதாரண விஷயங்களை பேசக்கூடிய பெண்கள் தங்களுக்கோ தங்களுடைய சார்ந்தவர்களுக்கோ ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை வெளியே சொல்ல இயலாமைக்கான காரணம் என்ன என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். அதற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று சமூக சூழலாக இருக்கலாம், இன்னொன்று குடும்ப சூழலாக இருக்கலாம். சமூக சூழல் என்று பார்த்தா, இப்போ கல்லூரிக்கு ஒரு மாணவி போகிறார்கள், பின்னாடி யாரோ ஒருத்தர் தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னால், ஒருவேளை இதை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அப்பா ஏதாவது பண்ணார்னா என்ன ஆகும், இல்லை அந்த இடத்துல சொன்னோம்னா வேறு மற்றவங்களாம் இந்த சமூகம் நம்மளை எப்படி நினச்சிக்கும், இந்த பொண்ணு பற்றி எல்லாமே அப்படின்னு ஒரு தங்களுக்குள்ளே ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே சமயத்தில் இல்லத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய கணவன் கொடுமைப்படுத்துகிறார் என்ற விஷயத்தை கூட வெளியே சொல்லாமே இருப்பாங்க. இது சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட குடும்ப சூழல் பாதிக்கப்படும், இல்லைன்னா என்னுடைய பெற்றோர்கள் இதை எப்படி நினைத்து கொள்வார்கள், இவரை தப்பாக நினச்சிப்பாங்க, மனசுக்குள்ளே போட்டு அடக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ பிரச்சனைகளை வெளியே சொல்லுகின்ற போது தான் அதற்கான ஒரு தீர்வு இருக்கும். அப்போ சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, சொல்லக்கூடாத சில விஷயங்கள் கூட இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல இயலாமைக்கான காரணம் குடும்ப சூழலா சமூக சூழலா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிக பிரபலமான ஒரு இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணருடைய மனைவி என்று வந்திருக்கக்கூடிய சாந்தகுமாரி அவர்களை நாம் வரவேற்கிறோம். இளம் வயதிலே பல சாதனைகளை புரிந்து ஒரு மனநல மருத்துவராக சமூகத்திற்கு தொண்டு செய்வராக இருக்கக்கூடிய மெனிராவ் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பெண்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முதலாக குரல் கொடுப்பவராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த சுகந்தி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பத்திரிகையாளர் தேன்மொழி அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல இயலாமைக்கான காரணம் குடும்ப சூழலா அல்லது சமூக சூழலா? ஆகவே இதை குறித்து ஒரு சின்ன ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஒரு பெண்ணின் வயது, தோற்றம், நிறம், குடும்ப பின்னணி, நடத்தை என்று அனைத்துமே இந்த சமூகத்தின் கட்டமைப்பில் கேள்விக்குறியாக்கப்படுவது நிறுத்தப்படும் வரை அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி வெளியிடுவது என்பது இயலாத செயலாகும். காலம் காலமாக நமது சமூகத்தில் ஊறி கிடக்கும் பெண்ணடிமைத்தன சிந்தனை அவர்களின் பிரச்சனைகளை வெளியே சொல்வதற்கான வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறது. அதையும் மீறி துணிச்சலாக தங்கள் பிரச்சனைகளை இரு தளங்களிலும் முன்வைக்கும் பெண்களின் குரல் வளை இந்த ஆணாதிக்க சமூகத்தால் நெரிக்கப்படும் சூழல்களே நிகழ்கின்றன. குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஒரு ஆண் பிரச்சனையால் பாதிக்கப்படும் போது அவனது தொழில், பகை, பணத்தகராறு, தனிப்பட்ட விரோதம் என்ற காரணங்களால் பொருத்தி பார்க்கும் சமூக பார்வை அதே தளங்களில் பெண் பாதிக்கப்படும் போது அவளது ஒழுக்கம், உறவு சார்ந்த சிக்கல், எளிதாக கிடைக்கும் சமூக கொடுமையின் வெளிப்பாடு என வேறு பார்வையை பொருத்தி பார்ப்பதாலும் பேசா மடந்தை என்ற பெயரை பெற்று வாழ்கிறாள் பெண். ஒரு தராசு முல்லை போல் இரு தளங்களிலும் நடுநிலைமை வகித்து பொது பார்வைக்கு தன்னை சமநிலையோடு படைக்கிறாள். குடும்பம், சமூகம் 2 சூழலுமே அவளுக்கு இறுக்கமானதாக இருந்தாலும் நெருக்கமானதாக இருந்தாலும் சமாளித்து வாழ்பவள்தான் பெண் என்பதை காலங்கள் பலவாக நிரூபிக்கும் அற்புதமான இனம்தான் பெண்ணினம். பிறக்கும் போதே இனம் பிரச்சனை, பிறந்த பின்பு வளரும் பிரச்சனை, வளரும் காலம் பாலியல் பிரச்சனை, வாழ்க்கைப்பட்டால் குடும்ப பிரச்சனை, வாழும்போது சமூகம் பிரச்சனை. எவ்வளவு இருந்தும் எதிர்த்து வாழ்ந்தால் இறந்த பின்பும் தொடரும் பிரச்சனை. மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டுமடி. உண்மையாகவே தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நார்த் இந்தியாவிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பொண் அவங்கள ஒரு 5 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. அவங்க தைரியமாக போய் தன் குடும்பத்துக்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும்
அவங்க வந்து பெயிலில் வந்து அகெயின் அந்த பொண்ணே வந்து கற்பழிச்சிருக்காங்க. அது இப்போ தான் நடந்தது, ஒரு 10 நாள் முன்னாடி தான் நியூஸில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சமுதாயம் இப்படி இருக்கும் போது ஒரு பெண் எப்படி வந்து வெளியே சொல்ல முடியும்? தன்னோட குடும்பத்துக்கிட்ட அவள் பகிர்ந்துட்டா, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பட் அகெயின் அந்த சமுதாயம் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றலை. திருப்பியும் வந்து அதே பொண்ணை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து சமுதாயம், நம்ம சட்டம் அதெல்லாம் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப காப்பாற்றுற மாதிரி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். சொசைட்டிக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். நம்ம பெண்ணை வந்து ஃபாரின் மாப்பிளை கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் என்ன நடக்குது, அங்கே போனால் தான் தெரியுது. நிறையா இந்த விஷயம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே இன்னொரு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பிரச்சனைகளில் பெண்கள் அங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்க வீட்டில் சொல்லலாம், ஏன் சொல்ல பயப்படுறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டிக்காக. நம்ம சொன்னோம்னா நம்ம பெற்றவங்க ரிலேஷனுக்கு முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அப்போ எல்லா விஷயத்துலையும் சரி, எந்த விஷயம் வந்தாலும் பிரச்சனைகளை வெளியே சொல்கிறதுக்கு, பெற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு கூட பயப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த சமுதாயம் தான். ஐயா, எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் காதலிச்சான் ஒரு பெண்ணை. அது வேறு ஜாதி பெண்ணு. அந்த வேறு ஜாதி பெண்ணு காதலிச்சு குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னா திருமணம் செய்து வச்சுது. ஆனால் அந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? இது வேறு ஜாதி பெண்ணு இது அப்படின்னு ஒரு அருவருப்பான பொருளாக பார்க்குது. அது மட்டும் இல்லை, அடுத்த மகனுக்கு பெண் தேட போனாங்க. அந்த குடும்பத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த சமுதாயத்தில் பெண்ணே கொடுக்க முன் வரல யாரும். பெண்கள் தன்னுடைய கனவை இழக்கிறதுக்கான முதல் ரீசன் இந்த சமூகமாக தான் இருக்க முடியும். 2 குழந்தை ஆயிடுச்சு, இவளுக்கு என்ன இன்னும் இந்த படிப்பு வேண்டியிருக்கு? கல்யாண வயசாயிடுச்சு, இவளுக்கு எதுக்கு இன்னும் இந்த ஆசை? இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு உணர்வையே அழிக்கிறாங்க, கனவை தொலைக்கிறாங்க. இதுக்கு முதல் காரணம் சமூகமாக மட்டும்தான் இருக்க முடியும். இவங்க எல்லாமே சொல்லுகின்ற போது நாங்கள் வந்து சமூகத்துக்கு தான் பயப்படுறோம், பட் அந்த குடும்ப சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. காலேஜ் போயிட்டுருக்கோன்னா யாராவது நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் வீட்டில் போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுக்கு தெரியும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இருந்துமே நாளைக்கு நான் லேட்டாக வரேன் இன்றைக்கி, இல்லை நாளைக்கு காலேஜ் போகிறேன்னா கூட நம்ம மேலே ஒரு டவுட் வரும். என்னென்னா நீ போவாதம்மா அப்படின்வாங்க. இல்லைனா நம்ம கூட செக்யூரிட்டிக்கு யாருனா கூட வருவாங்க. ஸோ நமக்கு இருக்க ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேனால அப்புறம் ஃப்ரீடம் வந்து இதுவாகிடும். ஸோ அதனால் சொல்லாமல் மறைச்சிடுவோம். வேலிட் பண்ணி சொல்லும் போது அவங்க நம்பிக்கை இருந்தால் கூட ஒரு சின்ன டவுட் வருது. அதனால் நாங்கள் விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறோம். வீட்டில் ஒரு 5-6 குழந்தை இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறாரு, செலவு வீட்டுக்கு சரியாக பைசா கொடுக்கறதில்ல. அப்புறம் வந்து அவங்க வீட்லேயும் கொஞ்சம் குடும்பம் இருந்தாங்க. அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படிங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ இருந்தால் இரு, இல்லைன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு போ. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சொல்லுவாங்க, உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் இரு, இல்லைன்னா அப்பா வீட்டு போயிருங்க. வீட்டில் கல்யாணம் முக்கியம்போது என்ன சொல்லுவாங்க, நீ என்ன தான் நடந்தாலும் வீட்டில் வெளியே வந்து சொல்லக்கூடாது, வாழ்ந்தால் புகுந்த வீட்டில் வாழ, இல்லைன்னு நீ அப்படியே போயிடும். அப்படி மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. பட் அந்த பொண்ணு என்ன நினைக்கினா, நமக்கு அடுத்து தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்காங்க. நம்ம இந்த குடும்ப சூழ்நிலையில் வெளியே சொன்னோன்னா தம்பி கல்யாணம் ஆகணும், தங்கச்சி கல்யாணம், குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு தடைபடக்கூடாத ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அந்த பெண்கள் வந்து வெளியே சொல்கிறதில்ல. ஸோ ஒரு பிரச்சனையை வந்து எல்லா பாரத்தையும் பெண் தன் மீது தானே சுமத்தி கொண்டு வாழ்கிறது, ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளார உண்மையான பகிர்தல், உண்மையான அன்பு இதெல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து குடும்பத்துக்குள் உள்ள உறுப்பினர்களுக்கு நடுவில் இருக்கிற ஈகோ. நான் தான் பெருசு, நான் முன்னாடி நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கிற ஈகோ வந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் உருவாகுது. எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை வந்து முன்னாடி வச்சு எல்லாம் ஒரு ஃபேமிலினா எல்லோரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அதை பண்ணினோன்னா நம்மளுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளார எல்லாரும் ஒரே கருத்தோடு இருந்தோம்னா சமுதாயத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுதுன்னா அவள் வந்து கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்திருக்கா, அவள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு மேரேஜ் பண்ணிட்டு வராங்க. இதுவே அவள் வர வரைக்கும் அவகிட்ட நல்லா பேசிட்டு 3 months நல்லா பேசுவாங்க, 4 months அதுக்கப்புறம் சப்போஸ் அவள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அவளை வந்து அவளுக்கு முன்னாடி பேசுகிறாங்களோ இல்லை அவளுக்கு பின்னாடி அவளோட ஸ்டேட்டஸ் வச்சு அவள் வீட்டில் என்ன ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து மட்டும் அவளுக்கு என்னவா ஒழுங்காக இருக்க தெரியாதா அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸையும் பார்க்குறாங்க. அண்ட் தென் இப்போ ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா லவ் மேரேஜ், அவகிட்ட வந்து அது ஒரு ஆதாயம் இருக்கான்னு பார்க்குறாங்க. இப்போ லவ் மேரேஜ்னால் வீட்டில் சொன்னால் அவள் என்ன படிச்சிருக்கா, அவள் ஸ்டேட்டஸ் எப்படி, அவள் பேக்ரவுண்ட் எப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு எப்படி, அவள் கேரக்டர் எப்படின்னு கேட்குறது கிடையாது. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்குறது, அவகிட்ட என்ன ஆதாயம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது அவகிட்ட, அதுதான் கேட்குறாங்க. சரி, பழங்காலத்திலேருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ தான் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜில் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லா ஸ்டேஜ்லேயுமே போர் விமானம் ஓட்டுற அளவுக்கு கூட இப்போ பெண்கள் வளர்ந்துருக்காங்க. இப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே வருது பெண்களுக்கு எதிராக. இப்போ வீட்டில் அதை பார்க்குற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பயம் வருது அவங்களுக்கு, என் பொண்ணு வளர்ந்து இந்த மாதிரிலாம் போகும்போது அவளுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்
ப்ராப்ளம் வெளியில் நடந்து அதை நாங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, நீ வந்து இதோட முடிச்சிரு, அடுத்ததான் அவங்களுக்கு கல்யாணம், அவ்வளோதான், அதோட அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடுற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இது முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சமுதாயம் தான். சமுதாயத்தினால்தான் குடும்பமே பயப்படுறாங்க, எங்களோட முன்னேற்றத்தை வந்து அழிக்கிறாங்க, எங்கள் கனவுகள் தடை செய்யப்படுது. பேசுகிறாங்களா முதல்ல பெற்றோர்களோட நீங்கள் உட்காந்து குடும்பத்தோட பேச முடியுமா? சாதாரண விஷயங்களை பிரச்சனைகளே விடுங்க, பேசக்கூடிய சூழல் இருக்கிறதா இன்னைக்கு? வீட்டில் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு வர பிரச்சனையை கண்டிப்பாக ஃபேமிலியில் சொல்லுவாள். பெற்றோர்கள் வந்து ஒரு நண்பர்களாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதனால தான் உங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியல. என் கூட +2 ஒரு பொண்ணு படித்தா, அவள் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். பின்னாடி பசங்க வந்தாங்க, ஷால் என்னமோ பிடிச்சி எடுத்துருக்காங்க. அது ரொம்ப பயந்து போய் ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மா கிட்ட தான் சொன்னான், இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைமா, ரோட்டில் நான் வந்துட்டு இருக்கும் போது ஷாலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, நீ ஒழுங்காக போயிருக்க மாட்டேன், நீ பசங்க கூட கும்பலாக வந்தல, அப்போ நீ ஏதோ பண்ணியிருக்கா, அதனால தான் அவனுக்கு பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல. அவள் தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஆனால் ஸ்கூலுக்கே அவளை அனுப்புறது கிடையாது. அவள் என்ன பண்ணா, அது ரொம்ப அவளுக்கு அம்மாவே அப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்போ பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது, உள்ளே இருந்து தான் வெளியில் தெரியுதே தவிர வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் வந்து உள்ளே இதுவாகிறது இல்லை. உண்மையாலுமே வினுப்பிரியானுடைய விஷயம் வந்து குடும்ப சூழலையும் சில பிரச்சனைகள் இருக்குது, சமூக சூழலும். போய் காவலர்கிட்ட புகார் கொடுக்கின்ற போது இந்த காவலர் லஞ்சம் கேட்கின்ற அந்த சமூக சூழலும் அவங்க சரி, ஏமா உனக்கு தான் வேலை, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பேசிங்க, வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நாங்கள் எடுக்கணுமா அப்படின்னு அந்த சமூக சூழலும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. முதல் இந்த சமூகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அதனால தான் இப்போ இந்த சுவாதி கொலை நடந்தது. ராம்குமாருக்கு வந்து இந்த சமூகத்து மேலே பயம் இருந்தால், நம்ம அப்படி 6:30 மணிக்கு காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் கொலை பண்ண போகிறோம், அப்போ 4 பேர் சுற்றி இருக்கவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கொலை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ சமூகத்து மேலே பயம் இல்லை, மக்கள் எல்லாருமே சுயநலமாக இருக்காங்க. பெண்களுக்கு ஆணாதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஆணாதிக்கம் இருந்ததுனால தான் அவன் ஒரு பெண்ணை அந்த நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் பொது இடத்துல கொலை பண்ணியிருக்கான். ஸோ சமூக மக்கள் இதெல்லாத்தையும் தட்டி கேட்கணும், அப்போ தான் வந்து சமூகத்தில் பெண்கள் தைரியமாக நடமாட முடியும். சமூக சூழல் வந்து பெண்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றீங்க. நம்மளை பெற்று வளர்க்குற நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே அக்கறை இல்லாமல் போயிட போகுது. அவங்க என்ன நம்ம இது மாதிரி மனசு உடைஞ்சு போகணும், இல்லை நம்ம கஷ்டப்படுத்தணும்னு அவங்க பேசுகிறது கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம குடும்பம், சுயமரியாதை, இது எல்லாமே வந்து நம்ம இதில் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துட்ருக்காங்க. எங்கே அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமோ நினச்சி பயந்து தான் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு இதை சொல்லும் போதுட்டு அவங்க வந்து இது மாதிரி பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க, நீ அந்த மாதிரி இருந்திருப்ப, அதனால தான் அவன் வந்திருப்பான். அதோட உண்மையான காரணம் வந்து அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு கிடையாது. அடுத்த வாட்டி அந்த பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு இன்னும் ஏதோ சமாளிப்பா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பேசுவாங்களே தவிர அந்த எந்த அப்பா அம்மாவுமே பசங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க பயப்படுறது இந்த சமுதாயத்துக்காக தான். பெண் தன்னோட பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாததுக்கு காரணம் சமூகம்தான். ப்ளஸ் அந்த பெண்ணோட பயமும், வெளியே சொல்லிட்டா அவ்வளோதான், நம்ம ஃபேமிலியை தப்பாக சொல்லிடுவாங்களோ, நம்ம அப்பா அம்மாவை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துது இந்த சமூகம். நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நம்மளோட பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அவங்க வந்து என் பொண்ணு கண்டிப்பாக எனக்கு உண்மையாக தான் இருப்பா அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் திங்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து என்னைக்கும் அவங்க வந்து அவளை விட்டுற மாட்டாங்க. ஐயோ என் பொண்ணு இப்படி பிரச்சனையில் இருக்காளே, இவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் திங்க் பண்ணுவாங்க. யாரும் வந்து ஐயோ பண்ணிட்டியே நீ இனிமேல் என் பொண்ணே இல்லை அப்படி யாரும் வெளியெல்லாம் துரத்திடுறது கிடையாது. அவங்க சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டை சில்ட்ரன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருக்கிறதில்ல. நம்முடைய நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கின்றார். எழுத்தாளர், பேச்சாளர், சமூக அக்கறை உள்ள சிந்தனைவாதி என்று சொல்லக்கூடிய ஓவியா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள். இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவங்க ஒரு சமூகத்துக்காக தான் பயந்துட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர உண்மையாகவே அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம், உண்மையாகவே உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, அக்கறை இருக்குது, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எப்படி அது வந்து நீங்கள் சொல்ல முடியும், பேரண்ட்ஸ் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே எங்கள் மேலே திருப்பிறாங்க, நீ தான் சரியாக போயிருக்க மாட்டேன், அதை நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்களா, அதை மறுக்கிறீங்களா? அவங்க சொன்ன கருத்து காலையில் வேலைக்கு போகிறாங்கன்னா அதோட நைட்டு தான் வராங்க, அப்புறம் நாங்கள் படிச்சுட்டு அப்படியே தூங்குறது, அதனால் அவங்களுக்கு நைட்டில் டைம் கிடைக்கிறதில்ல, எங்களால் ஷேர் பண்ண முடியறதில்ல. அப்படி ஷேர் பண்ணாலும் அவங்க வந்து எங்களை பயந்துக்கிட்டு வெளியே அனுப்புறதில்ல, பின்னாடியே வர்றது, ஏதாவது சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களால் அங்கே பேச முடியல. நம்மளால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியுது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியுது, ஆனால் நம்மளால் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுது. என்னங்க காமெடி பண்ணுறீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பேரண்ட்ஸ் கிட்ட, பிரச்சனையை நம்மளால் வெளியே தான் கொண்டுட்டு வர முடியல. உண்மையாக சொல்ல போனோன்னா இங்கே இந்த பக்கம் பேசுகிறது எல்லாமே கரெக்டு,
சமூகத்துக்கு பயந்து தான் குடும்பம் அந்த கட்டுப்பாட்டையே கொடுக்குது. சமூகம் அதை ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா சுதந்திரத்தையும் தர தயாராக தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் காமெடி பண்ணாதீங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைங்க கூட செலவு பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டாலும் கல்லூரியில் ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தை வந்து என்கிட்ட என்ன சொல்கிறா, அம்மா நான் மட்டும்தான் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறேன், மற்ற எந்த குழந்தையும் போய் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்கம்மா, சொன்னால் அவங்க அப்படியே தப்பாக பேசுவாங்களாம் அவங்கள. ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தை அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எந்த குழந்தையும் போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறதில்ல. என் குழந்தை மட்டும் சொல்கிறா எல்லா பிரச்சனையும். சொல்லிவிட்டு உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியாதாம்மா எல்லாராலையும். இந்த பிரச்சனை எல்லா குடும்பத்துலையும் இருக்குதுங்க சார். நீங்கள் எடுத்தோடனே ஐயோ ஐயோ அப்படியா அந்த மிஸ்டேக் ஆகிடுச்சா ஐயோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படி நீங்கள் குழந்தைங்களை பயமுறுத்தக்கூடாது. அன்பாக உட்காந்து பக்குவமாக பேசுங்க. எந்த குழந்தையும் அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் 5 நிமிஷம் தினமும் பேசுவேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட. எல்லாரும் இப்போ பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடும்போது வெளியில் போயிட்டு வந்தால் குழந்தைங்க பேசுறது காதால் கேட்டால் கூட உணரக்கூட முடியாத நிலமையில் பெண்களே இருக்காங்க. அம்மாவே இருக்கட்டும், கேட்கணும்னு மனசில் இருக்கும், ஆனால் அவங்களோட உடல் ஒத்துழைக்காது. குழந்தைங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டா இந்த மாதிரி நிலமையில அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முன் வரதே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளாரையே அந்த வேலையை முடிச்சிடணும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒரு அனுபவமே இல்லாமல் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ்னால என்ன ஆகிடுது, பிரச்சனைகள் இன்னும் பெருசாக தான் ஆகுது. கடைசியாக ப்ராப்ளம் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் அம்மா அப்பா கிட்டேயே வந்து சேருது. சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகின்ற போது எப்பவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி அதை வந்து கேர் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. பட் ஆனால் அதே ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸில் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு திருப்பி வர்றவங்களுக்குனால இப்போ சில்ட்ரனுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஆர் 75% ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க ஆக்சுவலி வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோன்ட்டு அவங்க அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணி அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பாண்டே இல்லாமல் போய்டுறதுனால தான் வந்து அவங்க இப்படி பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க வந்து சீரியஸாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மகனோ ஒரு காதல் பண்ணாங்கன்னா கூட, ஒரு வேறு ஜாதியை சார்ந்த ஒருத்தர் திருமணம் பண்ணாங்கன்னா கூட, தாய் தாப்பா வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருந்தால் அந்த காதலை ஏற்றுக்கணுன்ற மனப்பக்குவத்துக்கு அவங்க வருவாங்க. ஆனால் அந்த சமூகத்துக்கு பயந்து தான் அவங்க அந்த காதலையே புறக்கணிக்கக்கூடிய நிலைமை, பயப்படக்கூடிய நிலைமைன்றது இருக்குது. அந்த சமூகம் வந்து என்ன சொல்லிடுவாங்களோ, உறவினர்கள் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அந்த கட்டுப்பாடுன்றது குழந்தைங்களுக்கு விதிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணன்றது சமூகம்தான். நான் கேட்குறது, எந்த விஷயங்களை உங்களால் தைரியமாக பெற்றோர்கிட்ட சொல்ல முடியுது, எந்த விஷயத்த சொல்ல முடியல, அதை சொல்லுங்கள். நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும்போது தைரியமாக நம்ம சொல்லிடலாம். ஒருவேளை எதனா ஒரு தப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்ல தயங்குவோம். ஸோ உங்கள் மேலே தப்பு இருக்கும்போது சொல்ல முடியல. இப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு இளம் வயதில் அவங்களோட கணவனை இழந்துட்டாங்கன்னா, இந்த சமூகம் அவங்க வந்து வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக கடைசி வரைக்கும் இந்த சமூகம் அவங்களை எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லாமல் விட்டுடுமா? ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம கலந்துப்போம். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த சமூகம் நம்மளை சும்மா விட்டுடுமா? அதுதான் என்னோட கேள்வி. சமூகத்தின் பார்வையும் சிந்தனையும் மாற்றாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்லணுன்றது எதிர்பார்க்கறது. சரி, இப்போ ஒரு அழகாக சொல்லியிருக்கேன், சமூகத்தினுடைய சிந்தனையும் பார்வையும் மாற்றணும் அப்படின்னீங்களே, எந்த சிந்தனை சமூகத்திட்ட இருக்குது, எந்த பார்வை உங்கள் மேலே இருக்கிறது, எதை மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். சமூகம் என்ன சொல்லும், ஒரு பெண் வந்து வெளியே போகிறானாலே அவள் வந்து அங்கே ஒரு வேலைக்கு போகிறாங்களோ, ஒரு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனால் கூட இவள் வேலைக்கு போகிறாளோ இல்லை எங்கே போகிறாளோ, ஒரு பெண்ணுனாலே அவங்க நடத்தை மேலே சந்தேகம் வருது, ஒரு ஆண்னா நடத்தை மேலே வரல. இதுவே ஒரு பெண்ணுக்கு இழக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றம். எது சொன்னாலும் அவன் வந்து அவங்களுடைய நடத்தை மேலே அதை திருப்பிடுறதாக இருக்கு. தேன்மொழி மேடம், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருப்பதனால நிறைய பெண்களுடைய பிரச்சனைகளை கட்டுரைகளாக எழுதியிருப்பீர்கள். இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய விஷயங்களை வெளியே சொல்ல இயலாமைக்கு முதல் காரணமாக என்ன நினைக்கிறீங்க? அது தொடர்ந்து அது சமூகம் அதை எப்படி பார்க்குறது? முதல் காரணம் அப்படின்றத விட பிரச்சனைகள் வந்துட்டு 2 பக்கமே இருக்குது. குடும்ப சூழலும் இருக்குது, சமுதாய சூழலுமே இருக்குது. ஆனால் முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்கா, அதிகபட்சமாக பெண்களுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது வந்துட்டு சமூக சூழல் தான் என்னை பொறுத்த வரையிலும் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் இருக்குது. சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படின்றதுல தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெண்கள்கிட்ட எப்பயுமே சொல்லுவோம், நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால் கூட நம்ம பசங்கக்கிட்டே சொல்லுவோம், கூட வந்து அக்கா தங்கச்சிக்கிட்ட எல்லாமே சொல்லுவோம், அவங்கக்கிட்ட தான் ரெஸ்ட்ரிக்ட் கொண்டு வரும். என்னென்னா இந்த சமுதாயமே பார்த்திங்கன்னா முழுக்க 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 கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஆண்களுக்கு வந்துட்டு கட்டவிழ்த்து விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பெண்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீ இந்த டைமுக்கு போயிட்டு வா, ஏன் நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா, ஏன் போக வேண்டாமே, உனக்கு பிரச்சனை வருதுன்னா போகாமலே இரு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏன் அப்படி வருது? ஏன்னா அங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இங்கே குறிப்பாக வந்துட்டு பெண்களுக்கு பிரச்சனை பெண்களால் கிடையாது, ஆண்களால் அப்படின்னு இங்கே ஒரு கொஸ்டின் வருது. ஆண்களால் வருது அப்படின்னா ஏன் வருது? ஆண்கள் வந்துட்டு பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எப்போவுமே வந்துட்டு பெண்களை ஒரு நுகர்வு பொருளை தான் பார்க்குறாங்க சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இப்போ செய்தித்தாளில் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை அப்படின்ற மாதிரி தான் வருது.
நிறைய வந்து இப்போ கற்பழிப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. மேகசின்ஸ் எடுத்துக்கலாம். மேகசின்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்துட்டு கண்ணியமாவா காமிக்கிறாங்க? இல்லவே இல்லை, கொஞ்சம் ஆபாசம் கலந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆண்களே நம்ம எப்படி வளர்த்துருக்கோம் அப்படின்னா பெண்களுக்கு கட்டுப்பாடு கொடுத்துட்டு இந்த சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னா பெண்களை வந்துட்டு ஒரு கூண்டில் இருக்கக்கூடிய குற்றவாளியாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆண்களே வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படி வளர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா சமுதாயம் தானே காரணம். சமுதாய பார்வையே வந்துட்டு முழுக்க 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 பெண் மீது ஒரு தப்பாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வெளியில் அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியும்? அப்போ மாற்றம் தேவை. எங்கே மாற்றம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் தான் மாற்றம் தேவை. இதுதான் என்னோட கருத்து. ஸோ அவங்கள ஒரு குற்றவாளி கூண்டிலே நிற்க வச்சுட்டு கேட்கறனாலே அவளால் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியல. நீங்கள் நிறைய பெண்களுடைய போகிற பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பெண்கள் அதிகமாக இப்போ ஒரு சில பெண்கள் தான் பிரச்சனைகளை வெளியே வந்து உங்கள்கிட்ட வந்து அமைப்பு சாதிரியாக சொல்கிறாங்க, இல்லை வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ வெளியே வர முடியாததுக்கான சூழல் என்னவாக இருக்கும் மேடம்? விவாதத்தில் கலந்துக்கிட்ட சில பெண்களே சொன்னாங்க, நாங்கள் வந்து நாங்கள் போகும்போது வெளியில் யாராவது பசங்க எங்களை கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியல, நான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா நம்புகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உள்ளே வருது பாருங்கள். இவங்க ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு அம்மாவாக வரும்போது இவங்க தங்களுடைய பெண் குழந்தைகளை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சமூக சூழலுக்குள்ளே தான் இருக்குது. 5 மணிக்கு ஒரு காலேஜ் முடிஞ்சு வர வேண்டிய தன்னோட பொண்ணு 6 மணி வரைக்கும் லேட்டாக வருதுன்னு சொன்னால் வீட்டில் ஒரே பரபரப்பாகி போயிடுது. ஃபோன் பறக்குது, காலேஜுக்கு பறக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு பறக்குது. ஆனால் 11 மணிக்கு தன்னோட பையன் வீட்டுக்கு வரலை அப்படின்னா அதை பற்றி பேரண்ட்ஸ் கவலைப்பட்டுக்கிறதே கிடையாது. எப்பயுமே வந்து பெண்களுக்கு மட்டுமே நம்ம அட்வைஸ் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு சமூகம் தான். புருஷ வீட்டில் வாழ போகிற பொண்ணுக்கு, தங்கச்சி கண்ணுக்கு, அப்போ குழந்தையிலேருந்து கல்யாணம் ஆகி போகிறது வரைக்கும் சாகிற வரைக்கும் பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறமே ஒழிய பெண்களை என்ன பார்வையில் பார்க்கணும், ஒரு மனுஷியாக பார்க்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தை இந்த ஆண் சமூகத்துக்கு நம்ம என்றைக்குமே உருவாக்கி கொடுத்ததே கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நம்ம உருவாக்கி கொடுத்ததே கிடையாது. சமூகம் அப்படிங்கிறது குடும்பம் அதுக்குள்ளே இருக்குது, கல்வி அதுக்குள்ளே இருக்குது, நீதி அதுக்குள்ளே இருக்குது, காவல்துறை அதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே வந்து மிக மோசமான ஆணாதிக்க கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்குது? +2 முடித்த உடனே கட் ஆஃப் மார்க் என்ன, மெடிக்கல் போகிறது, இன்ஜினியரிங் போகிறது, இதுக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய அந்த பசங்க வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு மதிக்கிற ஒரு பசங்களாக அல்லது இந்த சமூகத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குற ஒரு பசங்களாக வர்றாங்களாங்கிற சிலபஸ் கண்டிப்பாக நமக்குள்ளே கிடையவே கிடையாது. மார்க்கு அதுதான், அதுக்குள்ளே தான் நம்ம ஒரு வெறியோட நம்ம சமூகம் ஓடிக்கிட்டே இருக்கு, கல்வித்துறை ஓடிக்கிட்டே இருக்குது. காவல்துறை அப்படி தான். இன்றைக்கும் வந்து நாங்கள் தலையிட்ட பல வழக்குகள் மகளிர் காவல் நிலையத்துக்குள்ளே போகும்போது மகளிர் காவலர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும், நாங்களே வந்து போலீஸ் வேலை பார்க்குறோம், எங்கள் வீட்டுக்காரர் அடிக்காமலா இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வாழலையா, பொண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா? இது காவல்துறையில் சொல்கிற விஷயமா இருக்குது. நீதித்துறையில் ஏராளமான தீர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்குது. அந்த தீர்ப்புகள் வந்து பல தீர்ப்புகள் வந்து ஆணாதிக்க சிந்தனையோடு தான் வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்குள்ள குடும்பம், கல்வி, காவல்துறை, நீதித்துறை இது எல்லாமே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்குது. எனவே தான் இந்த பெண்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு தைரியமாக எந்த இடத்துலையும் குடும்பத்தில் சொல்ல முடியலை, காலேஜில் சொல்ல முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தமிழகத்தில் நடந்த குழந்தைகளின் மீதான வன்முறை 500க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் 99% அந்த குழந்தைங்களை வந்து தெரிஞ்சவங்களால், குடும்பத்தினரால், பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது அல்லது ஸ்கூலில் உள்ள வாத்தியார்களால் வந்து அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்க தான் 99%. ஆனால் இந்த குழந்தைங்க யார்கிட்டையும் பல நேரங்களில் பகிர்ந்துக்கவே இல்லை. இந்த குழந்தைங்கள்கிட்டருந்து, பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த விஷயம் வரணும், குடும்பத்திலேருந்து அந்த விஷயம் வரணும். பல சகோதரிகள் சொன்னாங்க பாருங்கள், வீடு வந்து ஒரு நல்ல ஒரு விவாத மேடையாக இருக்கணும், ஒரு ஜனநாயகம் வந்து குடும்பத்தில் இருக்கணும். பிள்ளைங்களும் வந்து வெளியில் பல விஷயங்களை பார்த்துட்டு வர்றவங்க அதை ஷேர் பண்ணிக்கும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் போது தான் வந்து அதுக்குரிய தீர்வு என்னங்கிறதே அங்கே வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஒவ்வொரு துறையிலையும் மாற்ற வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆணாதிக்கம் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற முதலாளித்துவம், நுகர்வு கலாச்சாரம் இதெல்லாம் தான் வந்து இது போன்ற வன்முறைகளை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போயிட்டுருக்குது. சுவாதியினுடைய மரணத்துக்கு பின்னாடி வந்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளிகள் கல்லூரிகளுக்குள்ளே வந்து ஒரு சிறப்பான ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறக்குரிய கல்வி கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து மேலோங்கி இன்னைக்கு வந்திருக்குது. அதையும் கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கவனிக்கணும். முன்னாடியெல்லாம் வந்து அதற்குன்னு தனியாக வகுப்பு இருக்கும், இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, மார்க் பேஸ்டாக தான் எல்லா கல்வியும் இருக்குது. அதனால் இது ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான கல்வி திட்டம்
உருவாக்கப்படணும். அது குழந்தைகள்லேருந்தே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கும். அடிப்படை கல்வியிலிருந்தே அந்த மாற்றம் வரும். அதிலே ஒரு சின்ன சிந்தனைகளை வந்து அப்படியே வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக பெண்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? இது ஆணாதிக்க சமூகம், ஆனால் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, அப்படி ஒரு உளவியல் ரீதியாகவே அந்த பாதிப்பு இருக்கா? இப்போ ஸ்டிக்மான்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வந்து வெளிப்படையாக அவங்க பிரச்சனை பேச முடியாது. இப்போ வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு இப்போ தூக்கம் வரல, அடிக்கடி கோவம் வருது, மூட் வந்து மேலே போகிறது கீழே வருது, சரியாக சாப்பிட முடியல, இதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாக்க அவங்க வந்து ஃபேமிலிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து தே ஆர் நாட் கோயிங் டு டேக் த டாட்டர் டு த ப்ரொஃபஷனல். எனக்கு சொசைட்டி வந்து தப்பாக நினச்சிப்பாங்க, இவ பைத்தியமா, சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சின்னு போனாலே பைத்தியம் தான், கிராக்கு லூஸு அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்மாவை ரிமூவ் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலி தலைவலி வருது, அது இட்ஸ் நார்மல் டு கோ சி அ டாக்டர் இல்லையா? அதே மாதிரி ஏன் வந்து சைக்காலஜி வழியாக உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, ஒரு ஆங்ஸைட்டி வருது, வை கான்ட் யூ கோ டாக் டு யர் பேரண்ட்ஸ்? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டியும் ப்ளேம் பண்ணும், பேரண்ட்ஸையும் ப்ளேம் பண்ணும். என்னன்னாக்கா ஃபேமிலி இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் சொசைட்டி. இப்போ வந்து இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஐஷன் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகாது, அவங்கள உடனே ஸ்டிக்மடைஸ் பண்ணிவிடும், யூஆர் மேட், நீ லூஸு, உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு. அந்த பயத்தாலேயே பெண்கள் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு டாக் டு தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் பேரண்ட்ஸ் அதெல்லாம் வந்து தே ஆர் ஜஸ்ட் கீப்பிங் இட் பேக். அவங்க வந்து வெளிப்படையாக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அந்த எண்ணத்தில் தே ஆர் நாட் கோயிங் ஃபார்வர்ட். எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இல்லை உனக்கு கல்யாணம், அந்த வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது பேரண்ட்ஸ். லைக் ரொம்ப அழகாக சொன்னாங்க, பேரண்ட்ஸ் வில் பிளேம் ஒன்லி த கேர்ள். சரி, நீ தான் சரியாக நடக்க மாட்டேங்கிற, நீ தான் சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற, யூ ஆர் டு பிளேம். எப்போதுமே கேர்ள்ஸ் மேலே பிளேம் போடுறாங்க. தட் இஸ் வெரி அன்ஃபேர். ஏன் நாங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாதா மென் மாதிரி? தட்ஸ் வெரி அன்ஃபேர் டு புட் த பிளேம் ஆன் த கேர்ள். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று என்னென்னா, கேர்ள்ஸ் ஆர் நாட் வெரி ஃப்ரீ வித் தி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் என்னன்னாக்கா தே ஹாவ் டு கம் டவுன் டு த லெவல் ஆஃப் த சில்ட்ரன். அவங்க லெவலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அது நடக்கவே மாட்டேங்கிறது. இன்னும் பேரண்ட்ஸாகவே இருக்காங்க, இன்னும் அத்தாரிட்டேட்டிவாகவே இருக்காங்க, ரூல்ஸ் போடுறாங்க, ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க, விச் த சில்ட்ரன் டோன்ட் லைக். சாந்தகுமாரி மேடம், இந்த பிரச்சனைகள் இவங்க சொன்ன, இப்போ சுகந்தி மேடம் ஆட்டோன்னு இவங்க எல்லாமே சொன்ன, ஏன் வெளியே சொல்ல இயலாததுக்கான காரணமாக இருக்கிறது? விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு உலகம் வந்து மேன்மை அடையணும்னா அதில் வாழுற பெண்களுடைய நிலைமை ரொம்ப நல்லா வச்சுருந்தா தான் நடக்கும். ஒரு பறவை என்பது ஒரு சிறகு கொண்டு பறக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு, அதாவது தெய்வங்களுடைய பெயர்லாம் பெண்களாக வச்சாங்க, 6 நதிகளுடைய பெயர்லாம் பெண்களாக வச்சு அவங்கள தெய்வமாக தான் வணங்கினாங்க நம்மளுடைய பண்பாடில். ஜான்சி ராணி மங்கம்மா போலவங்க நாட்டையே ஆண்டு அதுக்கு வந்து ஒரு ஆபத்து வரும்போது அவங்க போரிட்டு மடிஞ்சாங்க, வீரமரணம் இருந்தாங்க. அடுத்த கட்டம் இண்டிபெண்டன்ட், அதான் நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டம். அதில் பார்த்திங்கன்னா ஆணுக்கு நிகராக வந்து பெண்கள் இறங்கி தடியடி வாங்கி சிறைக்கு போய் அப்படி பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் பெண் வந்து ஆணுக்கு ஈக்குவலாக தான் மரியாதை கிடச்சிது. அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது பெண்களுக்கு ஆண்களுக்கான சேம் ரைட்ஸ் போத் இன் ஃப்ரீடம் அண்ட் தாட் அண்ட் இன் ஓனிங் த ப்ராப்பர்ட்டி, அது போல் எல்லாமே எழுதினாங்க. சரி, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க வந்து குடும்ப தலைவியாக இருக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் நடக்கணும். ஆண் மகன் என்பவன் வெளியில் போய் சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டை காப்பாற்றணும், அந்த நிலைமை தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டம் பார்த்திங்கன்னா தான் இந்த டௌரி, அதாவது இவ்வளோ வரதட்சணை கொடுத்தனா தான் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், பெண்ணினுடைய பாதுகாப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு ஆண் இறந்தால், அவனோட கணவன் இறந்தால் கூட இந்த உடன்கட்டை ஏறணும், இது போல் நிலைமையெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது. அப்போ தான் 1950 சாரதா சட்டம் கொண்டு வந்து இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதை தடுத்தாங்க. இப்போ 1961 வந்து பார்த்திங்கன்னா டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதில் வந்து வரதட்சணை கொடுமை கூடாது இப்படிலாம் பண்ணாங்க. ஏன் பேரண்ட்ஸ் அப்படி பயந்து, பெண்கள் குழந்தைகள்லாம் பயந்தாங்கன்றதுக்கு தான் நான் இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். எடுத்த உடனே அப்படியே பயப்படுறது வரல, இது காலத்தினுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா. அப்புறம் பேரண்ட்ஸுக்கெலாம் ஐயோ ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா அவ்வளோதான், இதை நல்லபடியாக கரை சேர்க்கணுமே, இதை கட்டி கொடுக்கணுமே, இதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமே, அதுவே ஒரு ஆண்னா அவன் பின்னால் சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றாமா அப்படின்னு நினச்சி சமுதாயத்துக்கும் பயந்து குடும்ப நிலைமைக்கும் பயந்து சிசு கொலை, அதாவது பெண் சிசு கொலைன்றது அங்கே தான் ஆரம்பிச்சுது. நிறைய எல்லோரும் அப்படி பண்ணல, இது போல் பயந்தவங்க, ஃப்யூச்சரை வந்து எதிர்கொள்ள பயந்தவங்க பண்ணது இது. அப்புறம் அப்படியும் வந்து பசங்களை வளர்த்து வெளியில் அனுப்பி பெண் பிள்ளைகளை அனுப்பும்போது சமுதாயத்தில் வந்து நடக்கிற பல கொடுமைகள், அதாவது இந்த பெண் வந்து
பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற தன்மை. ஒரு இது வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறது, அப்படியே லவ் பண்ணி வெளியில் போனால் கௌரவ கொலைகள், அது யார் செய்கிறது? அப்புறம் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் முகத்தில் அடிக்கிறது, ஒரு சின்ன பச்சை, அதாவது 3 வயசு 6 வயசு குழந்தை கூட கற்பழிக்கிறாங்க இல்லையா? இது போல் பல குடும்பங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு காயினுடைய நிலைமை போல் பெண்ணின் நிலைமை இப்போ ஆயிடுச்சு. அதாவது மேல் பக்கம் வந்து ரொம்ப நன்மையாக, ரொம்ப வந்து பாராட்டத்தகுதாக அவங்க விளைச்சி வருது. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு புள்ளி விவரம், யூஎஸில் கூட இந்த அளவுக்கு பெண்கள் வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவோ இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இங்கே இந்தியாவில் படித்து பெரிய லெவலுக்கு வராங்க. அப்போ இந்த சைடு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளன்னு அதாவது பாரதியார் சொன்னா போல் நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, இந்த பூமியில் வந்து யாருக்கும் அஞ்சாத திறமை, போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் கீழ்ப்பக்கம் பார்க்கும்போது அது இருண்டதாக இருக்கின்றது. ஸோ 2 இருக்குது. 2க்கும் வந்து எல்லாருமே தான் காரணம். குடும்பமும் காரணம், சமுதாயம் காரணம். இது எப்படி மாறும்னா பெண் வந்து தன்னுடைய பவரை புரிஞ்சுக்கணும். அதாவது சுதந்திரம் வேண்டும் நம் நாட்டில், பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டும். ஆனால் அந்த சுதந்திரத்தினுடைய எல்லைக்கோடை அவள் புரிந்து கொள்ள வேணும். எல்லா பெண்ணுக்குமே சுதந்திரத்துக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்குது. நம்முடைய கலாச்சாரம் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து அவள் வழி நடத்திக்கணும். அப்படி அவள் தைரியமாக தன்னை வழி நடத்தி செல்லும்போது குடும்பம் வந்து அவளை பற்றி அவ்வளோ கவலைப்படாது. அதே போல் சமுதாயமும் அவளை வந்து பாராட்டும். அதனால் 3 இந்த எல்லாத்தையுமே இது பண்ணுற பிரச்சனைனால தான் இந்த பெண்ணினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. இது எல்லாமே சரியாக ஆகணும்னா 3 பேருமே மாறணும். பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய லிமிட் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பமும் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான சப்போர்ட்டையும் தரணும். சமுதாயமும் பழையபடி அவளுக்கு அந்த ஒரு காலகட்டம் சொன்னேன் இல்லைங்களா, நான் தெய்வமாக போட்டிருந்தாங்க, மதித்தாங்க, அதுபோல் நிலைமையை வரணும். இது 3ம் கை கோக்கும் போது தான் ஒரு பெண் என்பவள் நிமிர்ந்து நின்று தன்னுடைய பிரச்சனைகளை தானே சமாளித்து முடியாத பட்சத்தில் தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தின் துணை கொண்டும் போராடி இருப்பார். இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இப்போ சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தற்கொலையில் இருக்காங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கிறாங்க. இதுக்கான அடிப்படை காரணம் இந்த விஷயத்தை அவங்களால வெளியே சொல்ல முடியல. பாதிக்க பிறகு தான் நமக்கு தெரியுது. ஸோ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஏன் சொல்ல முடியாத ஒரு சூழல்? நீங்கள் யாருமே வந்து சொல்கிறதுக்கு அரசாங்கம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கே போகலை. ஆனால் சொல்லப்பட வேண்டிய இடம் அரசாங்கம். அரசாங்கத்துக்கு தான் இந்த வேலை இருக்குது. ஒரு நாட்டில் வன்முறை இல்லாமல் தன்னுடைய குடிமக்களின் அனைத்து பிரிவினருக்குமான பிரத்யேகமான பாதுகாப்புகளை செய்து தர வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. பெற்றோரால் வந்து வீட்டுக்குள்ளார மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும். அவர்களுடைய எல்லையே அதுதான். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த பிள்ளைங்க ஏன் சொல்லலைங்கிறதுல அவங்க ரொம்ப வேலிட் ரீசன் ஒன்று சொன்னாங்க. சொன்னால் எங்கள் பெற்றோர் வந்து எங்களை தடுத்துடலாம். இப்போ பெற்றோருடைய கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. எல்லா பெற்றோரும் ஒரே மாதிரியானவங்க கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 60% பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய சீரியஸ்னஸை பார்ப்பாங்க. இப்போ என்னை வந்து ஃபாலோ பண்ணுறான், இப்போ இவங்க தாட்டியமான கொஞ்சம் ஆட்களாக இருந்தால், ஃபாலோ பண்ணுறவன் வீக்காக இருந்தால் அவனை போய் இவங்க தனிப்பட்ட முறையிலேயே கூட மிரட்டலாம், இல்லைன்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை இவர்கள் வந்து ரொம்ப ஒரு பலவீனமான பிரிவினராக இருந்தால் அந்த பிள்ளையை வந்து அந்த கல்லூரியிலேருந்து நிப்பாட்டிடலாமா, இல்லை வேலைக்கு போகிறதுலேருந்து தற்காலிகமாக நிப்பாட்டி நீ வேலைக்கு போவேனா, நாங்கள் எப்படியாவது உன்னைய பார்த்து எங்கள் கடமை ஒன்று தான், அது ஒன்று எவங்களுக்குலையாவது எவங்கையிலையாவது பிடிச்சி கொடுத்தாகணும். கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் வேலை முடிஞ்சிடணும். அப்போ அது வரைக்கும் நீ வேலைக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், பேசாமல் வீட்டில் இரு, நாங்கள் வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குறோம். இது வந்து 60% பெற்றோர் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் முதல் தலைமுறையாக அல்லது 2ஆம் தலைமுறையாக கல்வி கற்றலினுடைய ஆனந்தத்தையும் சுதந்திரமாக வெளியில் வரக்கூடிய இன்பத்தையும் வேலை பார்ப்பதால் கிடைக்கக்கூடிய ஆளுமையையும் அனுபவித்த பெண் ஏதோ இந்த சில்லறத்தனமாக சில விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்காக அதை பறிகொடுப்பதற்கு பெண்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நம்ம முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? வீட்டில் சொன்னால் இது ஒரு வேளை வந்து எதிர்மறையாக போயிடலாம். இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிருக்கிற விஷயங்களை இழந்துடலாம். சரி, நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பழக்கம் இருக்கானா? இல்லை. போகிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கானா? அதுவும் இல்லை. ரெண்டும் இல்லை.
போகிற பழக்கம் நமக்கும் இல்லை. ரெண்டுமே சைமில்டேனியஸ் பார்த்துக்கோங்க. எப்போ வந்து பொதுமக்கள் தங்கு தடை இல்லாமல் காவல்துறையிட்ட போய் அணுகிறாங்களோ அப்போ தான் காவல்துறையும் சரியாகும். இப்போ காவல்துறையிலையும் பிரச்சனை இருக்குது, பொதுமக்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. இதெல்லாம் நம்முடைய உரிமைகள். ஆக இவர்களுக்கு வந்து உண்மையில் ஒரு ஒரு சரியான ஒரு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இங்கே இல்லை சொசைட்டியில். பேரண்ட்ஸுங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நடந்த கதை, இது ஏன் கற்பனையெல்லாம் இல்லை. விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விஞ்ஞானியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம், அத்தனை ராக்கெட் விட்டுட்டோம், பிஎஸ்எல்வி போயிடுச்சா, அந்த இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விதையை இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த அஸ்திவாரத்தில் தான் இந்திய விண்வெளி திட்டம் இயங்கி கொண்டே இருக்கிறது. விக்ரம் சாராபாயோடைய பொண்ணு வந்து மல்லிகா சாராபாய். இன்றைக்கி அவங்க பெரிய நடன கலைஞர். அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. அந்த பொண்ணு காலேஜுக்கு போகும்போது 4 பையனுங்க வந்து அந்த பொண்ணை வந்து கேலி பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து இதை வீட்டில் வந்து அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கான உறவு அந்த குடும்பத்தில் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம். அந்த அம்மாவும் அப்பாவும் 24 மணி நேரமும் என் பிள்ளையை பார்க்கணும்னு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க கிடையாது. அவங்க பெரும்பாலும் வெளியூர் பயணங்களில் இருக்கிறவங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட வந்து 24 மணி நேரமும் கூட இருந்தால் தான் குழந்தைய பார்த்துக்க முடியும்னு இல்லை. அந்த அட்டென்ஷன் அதில் நீங்கள் கொடுக்க தெரியணும் பிள்ளைக்கு. அப்போது ஆனால் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க அப்பா உடனே பயங்கரமாக சிரிச்சிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து உரிய பருவமும் உரிய வளர்ச்சியும் உரிய வயதும் வந்துவிட்டதை அறிந்து நான் மகிழ்கிறேன்னு சொல்லி சிரிக்கிறார். இந்த இன்சிடெண்ட்டை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எதை வந்து ஜாலியாக எடுத்துக்கிறனோ, எதை குற்றச்செயலாக எடுத்துக்கிறனோ, எதை உடனடியாக கவனிக்கணும், எதை ஆற்றுப்படுத்தணும், இப்படி இந்த கவுன்சிலிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு முதல்ல வந்து பெற்றோருக்கு அந்த தகுதியை அவங்க வளர்த்துக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தை உங்ககிட்ட பேசலைன்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் தான் காரணம். குழந்தை காரணமே இல்லை. நீங்கள் வளர்க்குற முறையில் தான் குழந்தையோட உரையாடல் நடக்குது. ஓகே, எக்ஸப்ஷனலாக சில கேசஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் சொல்கிறத வந்து அப்ளிகபிள் டு 100%ன்னு எடுத்துக்கக்கூடாது. விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர் தான் காரணம். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பெற்றோர் இந்த சமூகமாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த பாப்பா பேசும்போது சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யார்? அவங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தானே. அப்போ இந்த சமூகங்கிறது யார்? ஒரு பிள்ளைக்கு பெற்றோர், இன்னொரு பிள்ளைக்கும் அந்த பெற்றோருக்கும் இவங்க சமூகங்கிறது இந்த வகையில் நீங்கள் பார்த்து பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இட் இஸ் எ மித். இவங்க சொல்கிற சமூகம் சொல்லும் என்பது உண்மையில் இவர்கள் மனநிலை தானே தவிர சமூகத்தின் மனநிலை அல்ல. இவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய உள் மனசில் இவங்க வளர்றதில்லை. இவங்க வந்து சமூக பார்வையை வளர்த்துக்கிறது கிடையாது. பயந்து தான் பிள்ளை வளர்க்குறாங்க. மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படிங்க ஒரு குழந்தை நெருப்பாகும்? நான் பெற்ற பிள்ளை எனக்கு எப்படி சுமையாகும்? ஏன் சுமையாகுது? சுமையாக்குற மாதிரி உங்களுக்கு சமூகம் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குன்னா அதை தூக்கி எறிங்க. முதல்ல பிள்ளையா பாருங்க. சாகந்தடி அது நம்ம பிள்ளை தான். அது எப்படி சுமையா இருக்கும்? நன்றி. பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லணும். இன்னொரு சுவாதி வரக்கூடாது, இன்னொரு வினிப்பிரியா வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனைகளை சரியான சமயத்தில் சரியான இடத்துல அவங்க சொல்லணும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அப்போ அதற்கான சமூகம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன சூழல் எதிர்பார்க்குறீங்க? பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், இந்த சமூக எதிர்கிட்ட இருக்கட்டும், எதை எதிர்பார்க்குறீங்க? குடும்பமோ சமுதாயமோ இவங்க கிட்ட சொன்னால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். குடும்பத்தில் வந்து ஒழுக்க கல்வியை வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க நம்ம தைரியத்தை மேலே நம்பிக்கை வைக்கணும் சார். வெளியே ஃப்ரீயாக விடணும், ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இப்போ சொசைட்டி எப்படி நினைக்கும் அப்படின்னா கேர் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அதை செய், அது கரெக்டாக இருந்தால் ஓகே. சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்புறாங்களோ நம்மளே குடும்பத்தில் இருக்கிறவங்கள குழந்தைங்கள நம்பணும். பயம் இல்லாமல் எங்கே இருந்தாலும் அனுப்பணும், நல்லா ஷேர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் நல்லா ஷேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் முதல்ல எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும், அதை வந்து அவங்க நம்பணும். சமுதாயத்தை பார்த்து பேரண்ட்ஸ் பயப்படக்கூடாது, பசங்களுக்கு தைரியத்தை சொல்லித்தரணும். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கணும். ஒரு குழந்தைங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் அவங்க செய்யறது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம பொண்ணு வந்து தப்பு பண்ண மாட்டா அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு எப்படி நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்களோ, அதே போல் ஒரு ஆணுக்கும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கானா அவளை யூஸ் பண்ணிக்க நினைக்கணும். அந்த இடத்துல நீ அவளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அதனால் சமூகத்தில் கண்டிப்பாக மாற்றம் தேவை.
பெண்கள் பாதுகாப்பாக வாழறதுக்கான சூழலை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி தரும். நம்ம ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்ல வரோம்னா அதை அவங்க வந்துட்டு முழுசாக வந்துட்டு கேட்கணும். ஆனால் கேட்கக்கூடிய தன்மை இங்கே யாருக்குமே இல்லை பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் பிரச்சனையை அவங்க பிரச்சனையாக நினச்சி அதை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்கணுமே தவிர அதை எப்படி பெருசு பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. குடும்பமாக சமூகத்துக்கிட்டேன்றது இல்லை, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெண்கள் தயாராகணும். தான் எனது என்று இல்லாமல் பொது உடைமையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தை வளர்க்க வேண்டும். சமுதாயத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான நீதி வழங்கப்படணும். ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னா எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க அந்த பொண்ணுக்கு வந்து தங்களான உதவியை செய்யணும். ஒரு பெண் சில வயசுக்கு மேலே அப்பாவுடைய கையை கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது, அண்ணா கூட பைக்கில் போக முடிய மாட்டேங்குது. ஏன் தன்னுடைய திறமையால் ஒரு ப்ரமோஷன் வந்தால் கூட இவ எப்படி வந்திருப்பான்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. ஒரு படிப்பு படித்தா அது படிப்புன்றது அவளோட அறிவாக இல்லாமல் ஒரு மீடியா படித்தா அவள் கேரக்டராக அதை ரிசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பெண்ணுடைய கேரக்டரோட ஒப்பிட்டு பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும். கல்வி முறையை மாற்றி அமைக்கணும், பாலியல் கல்வி முறை சொல்லித்தரணும், சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரணும், அவங்க செய்கிற தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகளை தீவிரப்படுத்தணும். பொம்பளை பொண்ணு பொறுமையாக போகணும், பொம்பளை பொண்ணு விட்டு கொடுத்து போகணுன்னு இந்த மாதிரி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த நிலைமையை மாற்றணும். ஏன் பொண்ணு மட்டும்தான் அது பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு யாரையும் வந்து எடை போடக்கூடாது. எனக்கு எது பிடிக்குதோ, எனக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை நான் போகிறேன், அதை வச்சு நீ என்னை வந்து எடை போடாத. பெற்றோர்கள் வந்து பொண்ணுங்க மேலே நம்பிக்கை வச்சு இந்த சமூகம் பேசுகிறத பற்றி நீ கவலைப்படாத, நீ இன்னைக்கு நாளைக்கு சாதிக்கிறத வச்சு இந்த சமூகம் வந்து உன்னை மாற்றி கூட பேசலான்ற மாதிரி பெற்றோர்கள் வந்து முதல்ல பொண்ணுங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அதை வச்சு சொசைட்டி காசிப் பண்ணி அந்த பொண்ணை எம்பாரஸ் பண்ணாமல் அதுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ அதை பார்க்கணும், அதை வச்சு காசிப் பண்ணக்கூடாது. அதாவது பெண்கள் குறித்தான பிரச்சனையை வந்து சமூகத்தில் வந்து நல்லா வளர்த்துட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி சொல்லணும்னா விதையாக விதைக்காமல் வந்து நல்ல பசங்க நம்மள மாதிரி ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு இதில் பார்ஷாலிட்டியில் பார்க்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பான தூய்மையான ஆட்சி பீடம் வேணும், ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்ற சட்டம் வரணும். பெற்றோர்கள் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆண்மகனானவனுக்கு நீ இப்படி நடக்கணும், பொண்ணுங்களை இந்த கண்ணோட்டத்தில் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து ஆண்மகனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். சொசைட்டி பேரண்ட்ஸ் அது வேறு விஷயம். முதல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எங்கே கரெக்டாக நம்ம நடந்துக்கணும் நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். ஸோ நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த 33% அதில் எடுத்துகிட்டு 50% ஃபார் மேல்ஸ் 50% ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துட்டாலே மேக்ஸிமம் பெரிய சேஞ்ச் வந்துடும். இப்போது 6 மணிக்கு மேலே வெளியில் போகாத, 7 மணிக்கு மேலே வெளியில் போகாதன்னு சொல்கிற அதே பேரண்ட்ஸ் தன்னோட பசங்க கிட்ட இப்போ ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் நீ தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணக்கூடாது, அவளை கேர் பண்ணணுமே தவிர யூ ஷுட் நாட் ஹார்ம் ஹர் அப்படின்னு சொல்லி வளர்க்குற அந்த சொசைட்டி இல்லை. முதல்ல இந்த சொசைட்டியோட வியூ மாற்றணும். தென்மொழி மேடம், பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல என்ன பண்ணணும்? பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காகவே வந்து ஆண்கள் வந்து வளர்க்கும் போதே பெண்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த விஷயத்தில் சமம்? எப்படி வீட்டில் வளர்க்குறது, சாப்பாடு கொடுக்குறதுலாம் சமமா? அப்படி கிடையாதே. படிக்க வைக்கிறதுலாம் சமமா? அப்படி கிடையாதே. கட்டுப்பாடுகள் மட்டும் சமம் இல்லை, மற்ற எல்லாத்திலையும் சமம்னா எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? ஆண்கள் வந்து கட்டவிழ்த்து விட்டு என்ன வேணா பண்ணலாம், அவன் தப்பு செஞ்சால் கூட வந்துட்டு ஒரு வாரத்தில் பேசி மூடி அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த டாப்பிக்கை திரும்ப பேசவே முடியாது, மறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், சின்ன தப்பு தெரியாமல் ஒரு பெண் பண்ணியிருப்பா, அது வந்துட்டு மறக்கவே மாட்டாங்க. எங்கே போனாலும் சரி, எங்கே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, சொல்கிற மாதிரி சமுதாயத்தில் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வலி வந்து அந்த பெண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவ்வளோ ஒரு பயம் இருக்குது, நம்ம சொல்லவே முடியாது, எல்லாத்தையும் மறைக்கலாம் சொல்லிட்டு மறைச்சிட்டே வரும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ஃபைனலாக வந்து சூசைட் கூட ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ சொசைட்டி வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகணும், பார்வை வந்து முழுக்க மாற்றணும். சுகந்தி மேடம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சட்டங்களுக்கு பின்னாடி ஏராளமான பெண்களுடைய உயிர் தியாகங்கள் இருக்குது. பெண் சிசு கொலைக்காக ஒரு சட்டம் வந்திருக்குன்னா ஏராளமான பெண் சிசு கொலை நடந்ததுக்கப்புறம் தான் அது வந்திருக்குது. வரதட்சணை தடுக்கிறதுக்கு சட்டம் வந்திருக்குன்னா ஏராளமான பெண்கள் வரதட்சணைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் வந்திருக்குது. வர்மா குழுவினுடைய பரிந்துரைகளே கூட ஆண்டாண்டு காலமாக ஏராளமான வன்முறைகள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விவாதத்தை இந்த அரசாங்கம் நடத்தியிருக்கு. இப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு சட்டங்களையும் வந்து முறையாக பயன்படுத்துகிற ஒரு ஏற்பாடு நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிக கராராக அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிறது குடும்பம், கல்வி நிலையங்கள், வேலை செய்கிற இடம் எல்லா இடத்துலையும் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற சூழல் என்பது இருக்கணும் அப்படிங்கிறது. நன்றி மேடம். மெனிரா மேடம், உங்களுடைய கருத்து? ஆண்களும் பெண்களையும் சேர்ந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். எப்படி ஒரு பொண்ணு யூனோ ஹவு டு பிரிங் ஹர் அப், அதெல்லாம் வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணாக்க ஐ திங்க் a lot of problems can be solved. சந்தகுமாரி மேடம், நல்ல விஷயங்களை சிறு வயதுலேருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுத்து பெண்களை எப்படி மதிக்கணும், எல்லாருக்குமே
அதை போல் செய்யணும். ஒரு காந்தி சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு உண்மையான சுதந்திரம் நாட்டுக்கு என்பது ஒரு பெண் எல்லா விதமான நகைகளையும் அணிந்து கொண்டு நட்ட ராத்திரியில் தன்னந்தரியா அவள் வந்து வீடு போய் சேர்ந்து நடந்து போய் ரோடில் போய் வீடு சேர்ந்தா அதுதான் உண்மையான சுதந்திரம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு எல்லாரும் தான் கை கொடுக்கணும். பெண் எப்படி வந்து தன்னை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அவள் புரிஞ்சிருக்கணும். குடும்பம் அவளுக்கு ஆதரவாக இருக்கணும். இந்த சமுதாயமும் அவளுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாக இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டி செஞ்சால் தான் ஒரு பெண் இந்த நாட்டில் வந்து தனி நிமிர்ந்து நிற்க முடியுன்றது என்னுடைய கருத்து. நன்றி மேடம். ஓவியா மேடம், உங்களுடைய கருத்து. அதாவது ஏன் பெண்கள் மீதான வன்முறைக்கு வந்து எதிர்வினை அப்படிங்கிறது யார் கொடுக்கணும்? பெண்கள் அமைப்புகள் கொடுக்கணும். ஆனால் பெண்கள் அமைப்புகள் இன்றைக்கி நம்மகிட்ட எத்தனை அமைப்புகள் வீரியமாக இருக்குது, எத்தனை அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நாம் அதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், இதை ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கணும். முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள், உங்களுடைய அவசர தேவை பெண்கள் இயக்கங்கள். நீங்கள் அதை கட்டுங்க. பெண்கள் இயக்கத்தை நீங்கள் கட்டாமல் சொசைட்டியில் உங்களுக்கான ஸ்பேஸை உருவாக்க முடியாது. பேரண்ட்ஸோட பவர்லாம் ரொம்ப லிமிட்டடு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து மாயாஜால வித்தையெல்லாம் பண்ண முடியாது. சமூகத்தில் வன்முறை நடக்கும் பொழுது பெற்றோர் வந்து உங்களோட சேர்ந்து அழுகிறவங்களாக தான் அவங்களும் இருப்பாங்க. உங்கள் துன்பத்தை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து சமுதாயத்துக்கு தான் இருக்குது. அப்போ அந்த சமுதாயத்தை நீங்கள் உருவாக்குங்க. நீங்கள் உருவாக்குற சமுதாயம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்கள் உருவாக்கின சமுதாயத்தில், ஆணாதிக்க சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட சமுதாயத்தில் நாம் உலாவிக்கிட்டு இருக்கிறோம். நிற்க நடக்க அனுமதிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மையான நிலைமை. அதை மாற்றி இந்த சமூகம் நம்மால், நம்முடைய இயக்கங்களால், நம்முடைய எழுத்துக்களால், நம்முடைய சிந்தனைகளால் உருவாக்கப்படும் பொழுது அங்கு நமக்கு பாதுகாப்பு. நன்றி மேடம். எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் இருப்பதும் தவறு, எங்கு பேசாமல் இருக்க வேண்டுமோ அங்கு பேசுவதும் தவறு என்பதுதான் பேச்சை பற்றி சொல்கிறார்கள். வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் மகாபாரதத்தில் தர்மர் எல்லாத்தையும் சூதாடிட்டு தோத்துட்டே இருப்பார். கடைசியாக அவர் மனைவியும் இவரை தோத்துட்ட பிறகு அவர் மனைவி வைப்பார். அது வரைக்கும் அவள் அமைதியாக இருப்பாள். ஆனால் அந்த இடத்துல பேசுவார், நாயகன் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை, நீயே தோத்துட்ட அதுக்கப்புறம் என்ன தோகிறது உனக்கு ரைட் இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரட்சிகரமான பெண்ணாகத்தான் நான் உங்களை பார்க்குறேன். ஆகவே நம்முடைய உரிமைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே பேசணும். அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து கருப்பர்களுக்கான போராட்டம், அந்த அவர்களுக்கான உரிமைகள் எல்லாமே மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றி எல்லாருமே பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பெண் இருக்கிறாள். பேருந்தில் வந்து இடம் காலியாக இருந்தால் கூட கருப்பு பெண்களோ இல்லை கருப்பான்களோ நின்று கொண்டு தான் பயணம் செய்ய வேண்டும் என்று 1905 இருக்கின்ற போது இந்த ரோசா லக்சம்பர்க் என்ற பெண் போய் தைரியமாக உட்கார்றா. உட்காரும்போது நான் உட்காரணும், காலியாக இருக்கிற இடத்துல நான் உட்காரதுக்கு என்னன்ற உரிமையை தட்டி கேட்கிற இடத்துல ஒரு குரல் கொடுத்ததுனால்தான் அந்த பெண் பாதிக்கப்பட்டதுனால் என்பதால் தான் 7 நாட்கள் வண்டி ஓடவில்லை. அதுதான் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய புரட்சி. அப்போ அதுக்கு காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால் ஒரு பெண். அப்போ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். சமீபத்தில் மலாலா எவ்வளோ ஒரு சின்ன பெண், என்னுடைய கல்வி என்னுடைய உரிமை, இதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய தீவிரவாதி நீ, உலகத்துக்கு வேணால் நீ பெரிய தாலிபான் தீவிரவாதியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய கல்வியை தடுப்பதற்கு இல்லை என்று உலகம் முழுக்கும் குரல் கொடுத்தா பாருங்க. அதனால தான் இன்றைக்கி ஐநாவில் கூப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்காக பெண்கள் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிறகாது இனி ஒரு வினுப்பிரியாவோ இனி ஒரு சுவாதியோ இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளை எந்த இடத்துல யார்கிட்ட நம்மால் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் சொல்ல வேண்டுமோ அதை நிச்சயமாக சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.